கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கொஞ்சம் கவனிங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற மரத்து பெயர் ஊஞ்ச மரம். நீங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கலாம். ஊஞ்ச மரம் அது தலைக்கு தேய்ச்சி குளித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. தலைவலியெல்லாம் போயிடும். நல்ல மெடிசனான ஒரு மருந்து ஊஞ்ச மரம். நீங்களும் நானும் வாழ்க்கையில் உயரணும் இல்லைங்களா? பாருங்கள், வேதாகமத்தில் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுருல 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் கருத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது கர்த்தர் உயர்வை தரக்கூடியவராக இருக்கிறாரு. பாருங்க, சங்கீதம் 37வது சங்கீதம் 34வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 37வது சங்கீதம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இல்லைங்களா? கர்த்தர் உயர்த்துவாருங்க. நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். வேலைக்காக உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே உயர்வு தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்களுக்காய் பெண்களுக்காய் தமிழ்நாடு இந்தியா உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:10 சொன்னது போல ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார் என்று வார்த்தைப்படி ஒவ்வொருவரும் உயர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்துக்கொள்ளும், மகிமைப்படும் தேவ தயவு மனுஷ தெய்வ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.